அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. فقد قال الله تعالى عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் உற்ற தோழர்கள் கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கிற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய 2வது தேசிய பொதுக்குழுவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு சத்திய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக சொற்பமான ஒரு தொகையாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து இந்த கொள்கைக்காக அல்லாஹ் நம்மை சாய்ஸ் பண்ணி இந்த இடத்துல அமர வச்சிருக்கிறான். இந்த நேரத்தில் இந்த ஏகத்துவ கொள்கையை நாம் பண்பாடுகளோடு உரத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருப்பொருளை உள்ளடக்கி சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னை பணித்திருக்கிறார்கள். நான் உங்களை விட பெரிய பேச்சாளரும் இல்லை, பெரிய உயர்ந்த அளவு அறிவாளியும் இல்லை. என்னை விட சிறந்த அறிஞர்களாகவும் மார்க்கத்தை தெரிந்தவர்களாகவும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கலாம். இது ஒரு கருத்து பரிமாற்றம் என்ற அடிப்படையில் நாம் நாம் சுமந்து கொண்ட இந்த கொள்கை சம்பந்தமாக சில கருத்துக்களை உங்களோடு நான் தெரியப்படுத்தி கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் என்பது இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை அல்லாஹ் வானங்கள் பூமிகளுக்கு எடுத்து காட்டி அவைகள் அதை சுமந்து கொள்ள மறுத்தன. வஹமலஹல் இன்சான், மனிதன் சுமந்து கொண்டான். வகானல் இன்சானு வலூமன் ஜஹூலா, ஆனால் அவன் அநியாயக்காரனாகவும் மடையனாகவும் இருக்கிறான். அது சுமந்துக்கிட்டே அதுக்கு அநியாயம் செய்கிறவனாகவும் மடையனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த அமானிதத்தை நாம் நம்முடைய தோள்களில் சுமந்திருக்கும் பொழுது அது சுமக்க முடியாத ஒரு மிக பெரும் சுமை அப்படிங்கிறத நாம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்போவும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதை அல்லாஹ் நாம் தான் சுமக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்போ அந்த நம்மை தேர்ந்தெடுத்த அல்லாஹ் இந்த ஹிதாயத்தின் மூலமாக நமக்கு ஒரு விளக்கத்தை, இந்த தௌஹீத் என்ற விளக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்து இந்த உலகத்தில் நம்மளை எல்லாருக்கும் முன்னாடி ஒரு அடையாளம் காட்டுற மாதிரி வச்சிருக்கிறான். அது மிகப்பெரிய ஒரு நியமத். இந்த நியமத் நிறைய மக்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அல்லாஹு தஆலா வரலாறு நெடுகிலும் உள்ள பல சம்பவங்களை அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் சொல்லித் தருகிறான். நூஹு நபி தொட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் உள்ள வரலாறுகள் குர்ஆனில் நமக்கு படிப்பினைக்காக சில செய்திகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதில் நூஹு நபி அவர்களுடைய மனைவிக்கு மகனுக்கு அல்லாஹ் இந்த நேர்வழியை கொடுக்கல. இந்த ஏகத்துவம் என்ற ஜோதியை அல்லாஹ் அவர்களுக்கு நாடல்ல. அவர்களுக்கு நாடாத ஒரு அந்த நியமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இப்ராஹிம் நபி அல்லாஹுடைய ஹலீல் என்று அல்லாஹ் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்து கொண்டவர். அப்போ தன்னுடைய ஹலீல், உற்ற நண்பன் என்று அல்லாஹ் பெஸ்ட் ஃப்ரெண்டாக எடுத்துக்கொண்ட இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசருக்கு அல்லாஹ் இதை கொடுக்கல. அல்லாஹ் நமக்கு அதை தந்திருக்கிறான். அவ்வளோ பெரிய ஒரு தூதர், அல்லாஹுடைய உற்ற நண்பராக இருந்தவர், அவருடைய வாப்பாக்கு கூட அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை நாடாமல் நாம் கேட்கவும் இல்லை, தியாகம் செய்யவும் இல்லை. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதே மாதிரி லூத் நபியுடைய மனைவிக்கு இது இல்லை. அல்லாஹ் இந்த வரலாறுகளை குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் படிச்சிருக்கிறோம். லூத் நபியுடைய மனைவிக்கும் இந்த ஹிதாயத்து கிடையாது.
அவங்களுக்கு கொடுக்காத ஒரு ஹிதாயத்தை, நேர்வழியை, நியமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அது மாதிரி வரலாறை நீங்கள் தேடிக்கிட்டு வரும் பொழுது, நபி இந்த உலகத்திற்கு தூதராக, நபியாக, ரஹமத்துல் ஆலமீனாக, அகிலத்தின் அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்லி, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இறுதி தூதராக இவர்தான் இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் அனுப்பிய தூதர் நபிகள் நாயகத்துடைய தாய் தந்தைக்கு கூட இந்த ஹிதாயத்து இல்லை. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள். என்னுடைய தாய்க்காக நான் பாவ மன்னிப்பு தேட அல்லாட்ட அனுமதி கேட்டேன், அல்லாஹ் மறுத்துட்டான். நான் கபரை சந்திச்சுக்கவான்னு கேட்கும்போது தான் அனுமதி கொடுத்தான் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவர்களுக்கு கொடுக்காத ஒரு நேர்வழியை, ஹிதாயத்தை அல்லாஹ் நம்மீது சுமத்தி இருக்கிறான், தந்திருக்கிறான். அவருடைய தாவா பணியில் மக்காவுடைய காலத்தில் கடைசி மூச்சு வரைக்கும் எதிரிகளுடைய அந்த தாக்குதல்களில் இருந்து, விமர்சனங்களில் இருந்து ரசூலுல்லாவை கேடயமாக நின்று பாதுகாத்தவர் தான் அவருடைய சித்தப்பா, சாச்சா. அவருக்கு கூட அல்லாஹு தஆலா இந்த ஹிதாயத்தை கொடுக்கல. அவர் போய் மரணப்படுக்கையில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, கேட்பாங்க, என்னுடைய சிறிய தந்தையே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், குல் கலிமத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், உஹாஜ்ஜுலக பிஹா இந்தல்லாஹி யௌமல் கியாமா, மறுமையில் இதை வைத்தே நான் உங்களுக்காக அல்லாஹ்விடம் வாதிடுவேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். இன்னகலா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹு யஹ்தி மையஸா, அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் நேர்வழியை கொடுப்பானே தவிர நபியே நீங்கள் நினைச்சவங்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைச்சாதுண்டா அல்லாஹ். அப்போ அப்படி அவ்வளோ பெரிய தூதரே ஆசைப்பட்டு நேர்வழி கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டு கடைசி நேரத்தில் போய் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கூட அல்லாஹ் அதை நாடல்ல. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அமானிதத்தை அல்லாஹ் சாதாரணப்பட்ட மக்களாகிய நமக்கு நம்மளோட தோளில் சுமத்திருக்கிறானண்டா, இதனுடைய வெளிவு எவ்வளவுன்றது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் உணரல, அதனால தான் அல்லாஹ் நம்மளை ஜாஹிலுங்கிறான். அதனுடைய வெளிவை நாம் புரியாத காரணத்தால் தான் அல்லாஹ் நம்மளை அநியாயக்காரர்களுங்கிறான். அப்போ அந்த இடத்துல நாம் இருந்துடக்கூடாது. ஒரு ஏகத்துவம் என்ற ஒரு கொள்கைக்குள்ளே வந்த நாங்கள் அதில் தெளிவோடு அந்த சிந்தனையில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்றது அடிப்படையான ஒரு செய்தி. இந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்யும்போது நாங்கள் எவ்வளவு டொப் லெவலில் இந்த கொள்கையில் இருந்தாலும், நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம்ன்றாலும், எங்களை விட மற்ற ஆட்களெல்லாம் வழிகேட்டு சிந்தனையில் இருக்கிறாங்க என்று நாங்கள் பிரச்சாரம் செஞ்சாலும், பேசிக்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. இந்த கொள்கையை தாங்கி இந்த உலகத்தில் வாழ்கிற நேரமோ பிரச்சாரம் செய்யும் நேரமோ அது இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பாடு என்ற ஒரு பகுதி இல்லாட்டி நீ எவ்வளோ பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும் பூச்சியமாக போயிடும். அப்போ பண்பாடு என்ற ஒரு பகுதி ஒவ்வொரு கொள்கைவாதி இடத்துலையும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பகுதி. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகத்தை எந்த சமுதாயத்திலிருந்து எப்படி தெரிவு செய்தார் என்றது நமக்கு தெரியும். ஒரு உம்மி நபிதான் அவர். எழுத தெரியாத, படிக்க தெரியாத ஒரு நபியாக அல்லாஹ் அவர் தேர்ந்தெடுத்தான். அப்படியான ஒரு சமுதாயத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலம் ஜாஹிலியாவுடைய காலம்ங்கிறாங்க. அறியாமை காலத்திலே, மௌட்டீகத்திலே, அநியாயத்தில், அக்கிரமத்தில், அனாச்சாரங்களில், வழிகேடுகளில், மூட பழக்க வழக்கங்களில், இணை வைப்பு கொள்கையில் அந்த சமுதாயம் ஊறி திளைத்திருந்தது. அத்தனை பாவங்களும் இருந்துச்சு. ஆனால் நபிகள் நாயகம் மட்டும் எல்லாம் விட்டு ஒதுங்கி தனியாக வெறுத்துத்தான் ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயத்தில் இருந்த பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அனாச்சாரங்களை எல்லாம் வெறுத்து ஒதுங்கி தனியாக வாழ்ந்தாங்க. எவ்வளவு காலம் இந்த போராட்டம் இருந்துச்சுன்னா 40 வருஷ காலம் இருந்துச்சு. அந்த 40 வருட காலத்தையும் ரசூலாக அவர்கள் கழிக்கல, சாதாரண முகம்மதாக அப்துல்லாவுடைய மகனாகத்தான் ரசூல்லா கழிச்சாங்க. அப்படி முகம்மதாக அந்த வாழ்க்கையை 40 வருஷம் கழிச்சிட்டு தான் அல்லாஹ் உன்னை நான் நபியாக தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று அறிவித்ததுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்றதை இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும்னா அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் வேணும். அந்த பேஸ்மெண்ட்டை அவர் எப்படி முன்வைக்கணும்? அப்போ ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு நபியாக தேர்ந்தெடுத்துட்டு நீ போய் சொல்லணும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை அளவுகோலாக காட்டினாங்க தெரியுமா? ரசூலாக நான் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேனுங்கிறத நான் டைரெக்டாக போய் சொன்னால் அவன் ஏற்கனவே இருக்கிற கொள்கை நம்பிக்கைக்கு அடித்து கொண்டு போட்டுருவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த எல்லா மக்களையும் கூப்பிட்டு
அவங்க அந்த மலையில் உச்சியில் ஏறி நின்று எல்லா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களையும் கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு படம் உங்களை தாக்க வருதுன்னா நீங்கள் நம்புவீங்களா? இந்த சம்பவம் எல்லாம் நாம் அடிக்கடி கேட்டது தான், தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனால் ரசூல்லா ஏன் இதை அந்த அடிப்படையை வைக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ நம்புவீங்களான்னு கேட்கும்போது அந்த சமுதாயமே அவருக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன தெரியுமா? மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுக்கா. நீங்கள் பொய் பேசி நாங்கள் கண்டதில்லையே, நீங்கள் பொய் பேசி முகம்மதே நாங்கள் கண்டதில்லை. எங்களோட சமுதாயத்தில் இத்தனை காலம் வாழ்ந்திருக்கிறீர்கள், உண்மையாளராக இருந்திருக்கிறீங்க, நம்பிக்கையானவராக இருந்திருக்கிறீங்க, மோசடி செஞ்சு நாங்கள் பார்க்கல அப்படின்ற உடனே அப்போதான் ரசூல்லா அந்த மக்கள்கிட்ட நம்மளை பற்றின எண்ணம் எப்படி மக்கள்கிட்ட இருக்குதுன்றதை கலெக்ட் பண்ணிட்டு அப்போ ரசூல்லா மறுமையை பற்றி இறைவனை பற்றி தான் தூதருங்கிற செய்தியை சொல்லுகிறார்கள். அப்போ அந்த நிமிடம் வரைக்கும் ரசூலாக அவர்கள் தன்னை அறிமுகம் செய்கிற அந்த நிமிடம் வரைக்கும் முஹம்மது நம்பிக்கையாளர், முஹம்மது உண்மையாளர், முஹம்மது ஏமாற்றுக்காரர் அல்ல, பொய் பேசக்கூடியவர் அல்ல. இந்த மாதிரித்தான் அந்த சமுதாயத்துடைய உள்ளத்திலே அது இருந்தது. இந்த பண்பாட்டை அந்த சமுதாயம் பார்த்துச்சு. 40 வருட காலத்தை ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு மத்தியிலே 40 வருட காலங்கள் வாழலையா? அஃபலா தாக்கிலூன், இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். அப்போ 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன் அப்பா, நான் பொய் சொல்லுவேனா? உங்களை ஏமாத்துவனா? அப்படி நான் ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு இதை சொல்லுவேனா? இதையெல்லாம் நீங்கள் இவ்வளோ காலம் அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்த்ததற்கு பிறகுதான் என்னே நான் நபி ஒரு சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்ற தகவலையே உங்களுக்கு சொல்கிறேனுங்கிறாங்க. அப்போ கூட அந்த சமுதாயம் எதிர்த்துச்சுது. அவ்வளோ கால நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்று சொன்னவங்க எல்லாம் மண்ணை அள்ளி வீசி ரசூலுல்லாஹ்க்கு தப்பன் லக்க சாயிரல் யௌம் அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்காடா கூப்பிட்டாய், நாசமாக போடாண்டா அபூலஹப் எல்லாம். அப்போ ரசூல்லா அவனையே சபிச்சு வசனத்தை இறக்கினான். குர்ஆனில் ஒரு சூறாவே அவனுக்காக இறக்கப்பட்டுச்சு. அப்போ தன் குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனை முதல் ஆரம்பிக்கிறதானா இங்கே பேஸ் ரசூலுல்லாஹ் வச்சது அடிப்படை அவருடைய பண்பாடு. அப்போ தௌஹீதை பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் நம்மளை சமுதாயம் எப்படி பார்க்குமோ அதை வச்சுத்தான் நம்மளை தீர்மானம் செய்வார்கள். இவன் எப்படி இருந்தான், கொடுக்கல் வாங்கல்ல எப்படி இருந்தான், பேச்சில் எப்படி இருந்தான், அவன் நடத்தையில் எப்படி இருந்தான், இவன் மக்களோட எப்படி பழகுவான், இவன் உண்மையாளனா பொய்யனா, ஃப்ராடுக்காரனா பித்தலாட்டக்காரனா, இப்படி பார்ப்பான். இந்த மாதிரி இருந்துட்டு ஒருத்தன் தௌஹீதுன்னு சொன்னான்டா, உங்கள் வாழ்க்கை தான் நமக்கு தெரியாதா, போகையா வழியை பார்த்துட்டும்பா. ரசூல் அவ்வளவு நம்பகமானவராக, நல்லவராக, உண்மையாளராக, நேர்மையாளராக இருந்தும் ஒரு உண்மையை இந்த சமுதாயத்திற்கு சொல்லும் பொழுது எதிர்க்கப்படுகிறார்கள் என்றால், புறக்கணிக்கப்பட்டாங்கன்னா, நம்ம வாழ்க்கையை ஒருத்தன் பார்த்துட்டு தௌஹீதை சொல்லும்போது அந்த பண்பாட்டை காணலைன்னா காரி மூஞ்சில் துப்பிட்டு போயிடுவான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ பேஸ் நாங்கள் சரியாக எங்களுடைய ஏகத்துவவாதிகளுடைய அடிப்படைகளை, வாழ்க்கையை, பண்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த பண்பாடு ஒவ்வொரு மூமியினிடத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பாடம் படித்து தாரான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நமக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறான்? லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிடத்துல தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குங்கிறான். முன்மாதிரியாக ஒருத்தரை காட்டுறதா இருந்தால், முன்மாதிரி என்று ஒருத்தரை நாம் ரோல் மாடலாக காட்டுறதா இருந்தால், எடுக்கிறதா இருந்தால், அவரோட எல்லா விஷயம் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் நம்மளுக்கு ரோல் மாடலாக ஆகலாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு முன்மாதிரிங்கிறான். அப்போ முன்மாதிரினும் பொழுது அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடத்தைகள், அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய சமுதாய வாழ்க்கை, அவர் ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது நடந்து கொள்ளுகிற முறைகள், மக்களோடு மக்களாக அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அவருடைய அந்த வாழ்க்கையை எல்லாம் சமுதாயம் பார்க்கும், கவனிக்கும். அப்போ ரசூலை இவர் முன்மாதிரி என்று சொல்லும் பொழுது இவர் என்னத்திலடா முன்மாதிரின்னு பார்ப்பானா இல்லையா? எதில் முன்மாதிரியாக இருக்கிறார்னு பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கை இருந்ததனால தான் எதிரிகளால் விமர்சிக்க முடியாமலும் இருந்தது. அப்போ லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இந்த தூதரிடம் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த தூதர வாழ்க்கையைத்தான் நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது கான ஹுலுக்குஹு அல் குர்ஆனும்பாங்க.
ரசூலோட வாழ்க்கையை குர்ஆன் தான் பாம்பாங்க. பண்பாட்டையாக கேட்குறீங்க, வாழ்க்கையா? குர்ஆன் என்ன சொன்னதோ அதே போல ரசூலுல்லாஹ் வாழ்ந்தவர்கள் என்றார்கள். குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மாமேதை தான் ரசூலுல்லாஹ். அப்படி வாழ்ந்ததுனால தான் அவர் முன்மாதிரி. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்பான் சமுதாயத்தில். இவன் சொல்லுல ஒன்றும் செயல்ல ஒன்றும் இருக்கான்னு நம்ம நாட்கள் அப்படித்தானே, சொல்லுல சுல்தான் செயல்ல செய்தான் என்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க சமுதாயத்துக்கு. ஏமாத்தாத, பித்தலாட்டம் பண்ணாத, ஃப்ராடு செய்யாத, நேர்மையாக நடந்துக்க, இன்னொருத்தன்ட்ட வாங்கிட்டு பொல்ல வச்சிருப்பாங்க. இவர் போயிட்டு தௌஹீதை சொன்னா, வாவா முதல்ல உங்களை கிளியர் பண்ணிட்டு வாங்கம்மா. அப்போ வாழ்க்கை கரெக்டாக தூய்மையாக இல்லைன்னா சொல் எடுபடாது. அப்போ அந்த தூதரை குறித்து ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது, குர்ஆன் எப்படி இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியதோ அதை சொன்னவர்கள் அதே போல இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாக நடமாடியதனால தான் அவர் முன்மாதிரி. அந்த குர்ஆனைத்தான் இந்த சமுதாயத்திற்கு போதித்தார்கள். அதைத்தான் ஏகத்துவம் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஏகத்துவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏகத்துவவாதிகளிடத்தில், ஏகத்துவவாதிகளின் குடும்பங்களில் பிரதிபலிக்கிறதா என்பதை நாம் ஒரு கேள்வியாக வச்சோம்னா பூச்சியமாக நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம். நாம் பெருசா தௌஹீது அது இதுன்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் வாழ்க்கையை அலசி பார்க்கும்போது தௌஹீதுன்றது பேச்சில் இருக்குது, செயல் வடிவத்தில் காணல. அப்போ செயல் வடிவம் கொடுக்கப்படுவது தான் தௌஹீத் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்போ பண்பாடுகள் நிறைந்த ஒரு மனிதர்களாக இஸ்லாம் நம்மை உருவாக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் ரசூல் வந்த முன்மாதிரியாக இருந்தவர் சொல்றாரு, அல்லாஹ் என்னை எதற்கு அனுப்பினான் என்றால், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக்கி, சிறந்த பண்பாடுகளை இந்த சமுதாயத்தில் பூர்த்தி செய்ய என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக தூதராக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறானா. பண்பாடு என்பதுதான் தீன் சகோதரர்களே. தீனுங்கிறது மனித வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டலுங்கிறோம் இல்லையா, அது அத்தனையை நீங்க எடுத்து பாருங்க. ஒட்டுமொத்த தீனும் பண்பாடாக, நல்லொழுக்கமாக, நல்லுபதேசங்களாக இருக்கும். அப்ப இந்த பண்பாட்டை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் என்னை அனுப்பினான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் மறுமை நாளில் எடை போடுகிற எல்லா விஷயங்களிலும் ஒரு மூமியினுடைய மீசான் என்ற தராசில் வைக்கப்படுகின்ற மிக கனமான ஒரு விஷயம் பண்பு என்றாங்க ரசூலுல்லாஹ். நல்ல பண்புகள். அப்ப மறுமையில் எடை போடக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் மிக பாரமான அஸ்கலு ஷைஇன், மிக பாரமான ஒரு செய்தி இருக்கும் என்றால் அது ஹுஸ்னுல் ஹுல்க்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கியாமத்து நாளில். அப்போ அது எவ்வளோ மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் பண்பாடுங்கிறத நாங்கள் பார்க்கும்போது இந்த பிரச்சாரத்தை செய்யும்போது ரசூலுல்லா எப்படி நடந்தாங்கன்றதை அல்லாஹ் ஒரு பட்டியலிட்டு சொல்லுகிறான். ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையினுடைய பண்பாடுகளை வ இன்னக லஅலா ஹுலுக்கின் அதீம், ரசூலே நபியே முஹம்மதே நீங்கள் பண்பாட்டின் உறைவிடமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இன்னக லஅலா ஹுலுக்கின் அதீம், மகத்தான நற்குணத்தில் நீங்கள் இருப்பவர்னா பண்பாடே நீங்க தான் என்றான் அல்லாஹ். அந்த இடத்துல நபியே நீங்க இருக்கிறீங்க அப்படின்ட்டு அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் சொல்லுகிறான், சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அப்போ அந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த சமுதாயத்தோடு நடந்த விதத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், முதலாவது அல்லாஹ் அந்த ரசூலுக்குரிய அந்த அடையாளத்தை எப்படி சொல்றான் தெரியுமா? இது நம்மக்கிட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், நபியே முஹம்மதே நீங்கள் இந்த மக்களோடு நளினமாக நடப்பது என்பது, மென்மையாக நடந்து கொள்வது என்பது அல்லாஹுடைய அருளின் காரணமாகத்தான். வ இன் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி, நீங்கள் கொஞ்சம் கட்டும் போக்குள்ளவராக இருந்தால் நான் தான் சத்தியத்தில் இருக்கிறேன்ண்டு, ஏகத்துவத்தில் இருக்கிறேன்ண்டு, கேட்டால் கேள்றா, கேட்காட்டி போடா ஒன்றை இஷ்டம், உண்மையை சொல்கிறது ஏண்ட கடமைண்டு எடுத்தெறிஞ்சு பேசினோம்டா சத்தியமே நம்மக்கிட்ட இருந்தாலும் ஓடிடுவான். உண்மையைத்தான் சொல்லுவோம், உண்மை ஹக்கத்தான் பேசுவோம், குர்ஆனைத்தான் பேசுவோம், அல்லாஹ்ட ரசூலுடைய செய்தியைத்தான் பேசுவோம். பேசும்போது அதில் ஹார்டாக இருந்தவன்னு வைங்களேன், ஹார்டா மனுஷனாடா இவன் கேட்பான், பேசவே தெரியாது இந்த ஆளுக்கு, அப்புறம் என்னத்தை இவன் சொல்றது உண்மை ஹக்கு பாத்தில்ன்ட்டு நம்மளை விட்டு மக்கள் போயிருப்பாங்க.
அப்படித்தான் நிறைய மக்கள் நம்மளை கடந்த காலங்களில் கடந்து சென்றிருக்கிறார்கள். நாம் பேசிய பேச்சுக்கள் மக்களுடைய உள்ளங்களை புண்படுத்தியது என்று பல விமர்சனங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திருந்தனும், திருந்துவதற்குத்தான் திருமறை குர்ஆன் பண்பாடுகளை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்று வாயில சொல்லிட்டு அந்த பண்பாட்டை மேடைகளில் காட்ட முடியாமல் இருந்தால் நாம் பேச்சில் என்னத்தை பேசியும் வேலையில் மக்கள் கேட்க மாட்டாங்க. அதனால அல்லாஹு தஆலா நபிகள் நாயகத்துக்கு சொல்ற அளவுகோலே, அல்லாஹ் செய்த அருள் நபியே நீங்கள் இவர்களோடு நளினமாக நடக்கிறீர்கள். அல்லாஹ் செய்த அருளுங்கிறான். அந்த அருளை நமக்கு அல்லாஹ் செய்ய மாட்டானா? அல்லாஹ் நமக்கு அந்த அருளை செய்ய, ஏகத்துவத்தில் பயணிக்கிற நமக்கு தரமாட்டானா? தருவான், நிச்சயம் தருவான். ஆனால் நாங்கள் தான் அந்த பண்பாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் ஹார்டாக இருந்திருந்தீங்கன்னா நபியே, உங்களைய சுற்றி யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ராசிக் பிரதர் கொஞ்சம் ஹார்டாக பேசினாருன்னா, வாடா இஷ்டம்டா இருறா இல்லாட்டி போடான்னாருன்னா, என்னடா இந்த ஆள் இந்த மாதிரி பேசுகிறான், ஆளே சரியா இல்லை போங்கடா அப்படின்ட்டு போயிடுவார்கள். ஆளே கரெக்டா இல்லையே, பேசவே தெரியாதே. அப்போ ஃபல்லன் கலீலல் கல்ப், கடும் போக்குள்ளவராக நீங்கள் இருந்தால் லம் ஃபல்லு மின் ஹவுலிக்க, உன்னைய விட்டு ஆக்களெல்லாம் போயிருப்பாங்க நபியேங்கிற அல்லாஹ். அப்போ கடின சித்தம் உள்ளவராக அல்லாஹுடைய தூதரை நபிகள் நாயகத்தை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மென்மை இருக்கு இல்லையா, அந்த மென்மையால் தான் நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. மேடை போட்டு பகிரங்கமாக பெரிய பீரங்கி பேச்சாளராக ரசூலுல்லாஹ் பேசி மக்களை எல்லாம் சாரையாக இஸ்லாத்துக்கு எடுத்தாங்களா? அப்படி எடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு எப்படியெல்லாம் எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் இந்த பண்பாட்டை படித்து கொடுக்குறாங்கன்னா, நபிகள் நாயகத்துடைய பள்ளிவாசலுக்குள்ள ஒரு காட்டரபி வந்து அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே ஓரமாக போய் நின்று மூத்திரத்தை பெய்வார், சிறுநீரை கழிப்பார். சிறுநீரை கழித்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் பாஞ்சி பதறி அடிச்சுக்கிட்டு போய் அந்த ஆளை புட்டிச்சு அடிக்கிறதுக்கு பிடிச்சிருவாங்க. ஆளை பிடிக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தஊஹு வஹரீகுல் மா, அவரை விடுங்க, அவர் சிறுநீர் கழித்த இடத்துல ஒரு வாளி தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுங்க அப்படிம்பாங்க. அவருக்கே விளங்கும் நாம் செஞ்சது தப்பு தான், தப்பு தான் விளங்கி நம்மட பள்ளிக்கோத்தம் வந்து இப்படி மூத்திரத்தை சிறுநீரை கழிச்சிட்டு போனான்னா நம்மட நிலைமை என்ன? வளர்ந்தவன், நல்லா எல்லாம் தெரிஞ்சவன், ஆறறிவு உள்ளவன், ஒரு பைத்தியம்ண்டா கூட நாம் விட்டுறோம் தெரியாமல் பேஞ்சிட்டான் அப்படின்ட்டு நாம் சமாளிச்சுட்டு போயிடுவோம். வேணுமுண்டே புடிவாதத்துக்கு வந்து சிறுநீரை கழிச்சிட்டு போனான். அப்படித்தான் அவர் வந்து கழிச்சார். ஆனால் ரசூல்லா அவங்க அடிக்க போகிற நேரம் ரசூல்லா பிடிச்சி சொன்னாங்க, விடுங்க. நாங்கள் ரசூல்லா விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல தண்ணியை ஊற்றுங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டு, அவருக்கு விளங்குது நாம் தப்பு தான் பண்ணி நம்முடைய ரசூல்லா அவர்கிட்ட போய் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், பள்ளிவாசல் என்பது ஃபைனல் மஸ்ஜித், பள்ளிவாசல் என்பது இதுக்கு உரியதல்ல, சிறுநீர் கழிச்சிற இடம் இல்லை. இது அல்லாஹுவை தொழுவதற்கும் தக்பீர் சொல்லுவதற்கும் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கும் உள்ள ஒரு இடம் தானே தவிர இந்த வேலையெல்லாம் பார்க்கப்படாது அப்படின்னு அனுப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் நினச்சிருந்தா அவரை தண்டிச்சிருக்கலாம். ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள் பிடிச்ச பிடியிலேயே விட்டு இருந்தால் அடித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா அவரை விடுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் மென்மை. சகோதரர்களே, ஒரு விஷயத்தை ஒரு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் புரியாதவர்களாக இருக்கலாம் அல்லது பிடிவாதத்தில் இருக்கலாம், படித்து கொடுக்குறவன் கரெக்டாக இருக்கணும். அதான் ரசூலோட வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். அவன் பிடிவாதத்துக்கு செஞ்சாலும் நாம் நிதானமாக இருக்கணும். நம்ம நிதானம் இழந்துட்டோம்னா அவனையும் இழந்துருவோம். சுமாமாவுடைய வரலாறு அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. சுமாமத் இப்னு உஸாலை வந்து கைதியாக பிடிச்சிட்டு வந்து பள்ளியில் கட்டினாங்க. கட்டும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பள்ளிவாசலுக்குள்ளே வரும்பொழுது, என்னப்பா உங்கள் விஷயமா ஷாவுனுக்கையா சுமாமா அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் கரெக்டான ஆளை தான் பிடிச்சிட்டு வந்து கட்டிருக்கிறீங்க, நீங்கள் கொன்னாலும் அதுக்கு தகுதியான ஆள் தான், நான் பழி தீர்ப்பதற்கு தகுதியான ஆள் தான், அவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறேன் இஸ்லாத்துக்கு முன்னாடி அப்படின்னு அவர் அந்த முந்தைய காலத்தினுடைய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து சொல்லிடுவார். மன்னிச்சு விட்டால் நன்றி உள்ளவனாக இருப்பேன் பாரு. 2வது நாள் ரசூல்லா வருவாங்க, கேட்பாங்க, அதே பதில் தான். 3வது நாள் வரமாட்டாங்க, 4வது நாள் ரசூல்லா வருவாங்க, என்னப்பா சுமாமா மாஷாவுனுக்க, அதே பதில் தான். விட்டீங்கன்னா நன்றியாக இருப்பேன் அப்படிம்பாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமாவை அவுழ்த்து விடுங்கம்பாங்க, அவுத்து விட்டுருவாங்க, அவர் பாட்டுக்கு போயிடுவார். போய் குளிச்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கலிமாவை சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்லுவார், இந்த உலகத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய முகம்தான் எனக்கு வெறுப்புக்குரியதாக இருந்தது.
உங்களோட முகம்தான் எனக்கு இந்த துனியாவிலே வெறுப்பாக இருந்துச்சு, ஆனால் இந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய முகம்தான் எனக்கு இந்த உலகத்திலேயே மிக பிரியமானதாக மாறிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவருக்கு செஞ்ச உபதேசம் என்ன? ரசூலுல்லாஹ் அவருக்கு போயிட்டு என்ன எதை அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஒன்றுமே இல்லையே. அவர் அந்த 3 நாளும் கவனித்தது ரசூலுல்லாஹ் அவரோட எப்படி நடந்து கொள்கிறாருன்றது தான். ரசூலுடைய மென்மையை பார்க்கிறாரு, அவர் நடந்து கொள்கிற விதத்தை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் தண்டிப்பதற்கு தகுதியாக இருந்தும் அவரை மன்னிச்சு விடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவரை விடுறாங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய அந்த பெருந்தன்மை மிக்கவராக ரசூலுல்லாஹ் இருக்கணும்னு பார்த்தாரா இல்லையா? அப்ப தண்டிப்பதற்கு கொல்லுவதற்கு தகுதியான இடத்தில் சுமாமா இருந்தாரு. சுமாமாவை கூட விட்டுருங்கன்னாங்க. அவர் மனசு அவராக மாற்றிக்கிட்டாரு. நபிகள் நாயகத்துடைய நடத்தைகள் தான் மக்களை இஸ்லாத்தின் பால் ஈர்த்தது. ஆனால் எங்கட நடத்தை யாரை ஈர்த்திருக்கு இஸ்லாத்துக்குள்ள? நம்மளை பார்த்து, நம்மளோட நடத்தையை பார்த்து, நம்மளோட பேச்சை பார்த்து, கொடுக்கல் வாங்கலை பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க? ஆரம்ப காலங்களில், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலங்களில் மக்களுடைய நடத்தைகளை பார்த்துத்தான், இஸ்லாத்துக்குள்ள பண்பாடுகளை பார்த்து தான் நிறைய மக்கள் வந்தாங்க. இன்றைக்கு நம்மளை பார்த்தாண்டா இஸ்லாத்தை விட்டு ஓடிடுவான். நம்மளோட நடத்தைகளை பார்த்தா இந்த மாதிரியான ஆக்களடா இஸ்லாத்தில் இருக்கிறான்ட்டு இஸ்லாத்தில் இருந்தே போயிடுவாங்க. அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பண்பாடுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அக்மலுல் முஃமினீன ஈமானன், ஈமானில் பரிபூர்ணத்துவம் பெற்ற மூமின் யார் என்றால், ஈமானில் பரிபூர்ணத்துவம் என்றா அறகுறையா இருக்கிறான்ன்றது அர்த்தம் இல்லை. ஈமான்ல பெர்ஃபெக்டா இருக்கிறான் அர்த்தம். ஈமான்லயே பெர்ஃபெக்டா இருக்கிறவன் யார் தெரியுமா? மூமின். இந்த பண்பாடு உள்ளவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவங்க தான். பண்பாடு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ பெரிய டொப்பில் ஏகத்துவவாதியாக இருந்தாலும் வேலையில்லை சகோதரர்களே. அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லக்கூடிய பிரச்சாரம் செய்யக்கூடிய எங்களுடைய தாவா பிரச்சாரம் உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நாம் மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கையில் அதை விட்டுட்டோம்னா, லிம தகூலூன மாலா தஃபாலூன், ஏண்டா நீங்கள் செய்யாததை போயிட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க? கபர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாததை அடுத்தவர்களுக்கு சொல்லுவது அல்லாஹ்விடம் மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற அல்லாஹ். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மறுமை நாளில் அல்லாஹ் அந்த அந்த மக்களை நரகத்தில் போட்டு தண்டிப்பான். அவர்கள் நரகத்திலே கிடந்து வெந்து வெதும்பி பிரலாவித்து நரகத்தில் தங்கள் குடல்களை வெளியே இழுத்து கைகளில் தாங்கி செக்கு மாடுகளைப் போல நரகத்தில் வலம் வருவார்கள். மூமீன்கள் ஒரு சாரார் அவங்கள பார்த்து கேட்பாங்க, ஏம்பா நீங்க தானடா எங்களுக்கு சொல்லி தந்தவங்க எம்பாங்க, நீங்க தானே எங்களுக்கு இந்த உலகத்தில் அட்வைஸ் பண்ணினவங்க எம்பாங்க. ஆமா சொன்னோம், ஆனால் நாங்கள் செய்யவில்லை. அப்ப ஏன் சொல்றீங்க? ஏகத்துவத்தை அடுத்தவர்களுக்கு சொன்னால் அந்த ஏகத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் தொழுங்கிறான் இவன் 5 வக்துக்கு பள்ளிக்கு இல்லை, நிர்வாகிகளே பள்ளிக்கு இல்லைங்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வாங்க தொழுங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. தௌஹீதுக்கு சண்டை பிடித்து, ஏகத்துவத்திற்காக ஊரோடு பகைத்து, உறவுகளை பகைத்து, சொந்த பந்தங்களை பகைத்து, திருமணத்தை எல்லாம் ரத்து செய்து, திருமணத்திற்கு வரமாட்டேன் என்று புறக்கணித்து, எல்லா கொடுக்கல் வாங்கல்களில் இருந்தும் ஒதுங்கி நின்று கொண்டு நான் தௌஹீத்வாதி என்றவன் இன்றைக்கு பள்ளிவாசல் கிடைச்சி, இடம் கிடைத்து, எல்லா மக்கள் வளமும் கிடைத்ததற்கு பிறகு அல்லாஹ் நம்மளை செப்பரேட் ஆக்கிட்டான். நான் தௌஹீத்வாதி, உலுஹருக்கு இல்ல, அசருக்கு இல்ல, மகரிபுக்கு இல்ல, இசாவுக்கு இல்ல, லெப்பையும் மோதினாரும் மௌலவி மட்டும் பள்ளிவாசல்ல. அப்ப என்னது தௌஹீத் இருக்கு? அப்ப நம்ம கிட்ட நம்ம செல்லக்கூடிய சத்தியத்தின் பிரதிபலிப்பு இல்லையே, ஏகத்துவத்தினுடைய பிரதிபலிப்பு நமக்கிட்ட இல்லையே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் மக்களே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள், நீங்கள் தொழுகையை விட்டு விடாதீர்கள் நாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சேர்த்து சொன்னாங்க, இதான் தௌஹீத்வாதியோட வாழ்க்கையில இல்லை. நீங்கள் 2 துண்டாக வெட்டப்பட்டாலும், நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டாலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள் நாங்க ரசூலுல்லாஹ். ஆனா வெட்டப்பட்டாலும் தௌஹீத்வாதி, ரத்தம் சிந்தினாலும் சிந்துவண்டா தௌஹீத்வாதியும்பான், சிந்துவான் ரத்தம். அப்ப 5 வக்துக்கு பள்ளிவாசலுக்கு இல்லாத தௌஹீத்வாதி இனி எங்க ரத்தம் சிந்த போறான்? பேச்சில தான் தௌஹீத்வாதி, ரத்தம் சிந்துவாரு. ஆரம்பத்தில எல்லாம் அவ்வளோ தைரியம், அவ்வளோ வீரியம், அந்த அளவு ஏகத்துவத்தில் ஒரு முன்மாதிரி மாதிரி இருப்பாரு. ஆனால் இந்த ஏகத்துவம் மங்கி 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 இன்றைக்கு ஏகத்துவமே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே,
வெறும் சொல்லில் மாத்திரம் ஏகத்துவத்தை வைத்து இந்த உலகத்தில் மூமீன்களாகி நாம் எதையும் சாதித்து விட முடியாது. தௌஹீத்வாதி என்ன பள்ளிவாசலுக்கு வா, பள்ளிவாசலுக்குள் 5 வக்துக்கு வர முடியாதவர்கள் தௌஹீத் என்ற லேபலை கலட்டி போடு வெளியே. தொழாதவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தொழாதவன் இஸ்லாம் முஸ்லீம் என்ற பெயரை ஒட்டி கொண்டு முகம்மது அஹ்மது கபீர் எதுக்கு இந்த லேபல்? அல்லாஹ் கிட்ட நீ காபீர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபர்க் பைனல் முஸ்ரிக்கீன வல் குஃப்ர், முஸ்ரிக்கீன்களுக்கும் காபீர்களுக்கும் மூமீன்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தர்க்கு ஸலா, தொழுகையை விடுறது. அப்ப தொழுகையை விட்டு நீ தௌஹீத் பேசப்படாது. 5 வக்துக்கு பள்ளிக்கு வர முடியாது காரணம் சொல்லிட்டு தௌஹீத் பேசப்படாது. தௌஹீதை பேசுகின்றவனிடத்தில் 5 நேரம் தான் என்று பள்ளிவாசலுக்கு வருகிற தன்மை இருக்கிறதா? இன்ன ஸலாத்த கானத்தலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தா, நேரம் குறிக்கப்பட்ட கடமை தொழுகை என்றால் நீ வாழணும். அப்படி வாழாம இருந்துட்டு சமுதாயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினா வட்டி கூடாது, விபச்சாரம் கூடாது, அது கூடாது, இது கூடாது, முதல்ல தொழுப்பா நீ முஸ்லீமாயிரி. முஸ்லீமாக இருந்துட்டு அடுத்தவனுக்கு அடுத்த உபதேசம் பண்ணலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, தௌஹீத் என்ற பெயரை வைத்து வாழ்க்கையில் இஸ்லாத்தை இழந்து வாழுகிற நாம் பண்பாடு என்ற அந்த பகுதியில் எப்படி நாங்கள் மிளிரலாம்? இது ஒரு பகுதி. பயான் அப்படிம்பாங்க, இது நிறைய கிளைகளில் இருக்கிற பிரச்சனை. பயான்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க பள்ளிவாசல். அசருக்கு பிறகு மௌலை வந்திருக்காரு, அப்துல் ராசிக் வந்திருக்காரு, இன்றைக்கு லேடிஸ் பயான் ஸ்பெஷல் பயான். அது அப்துல் ராசிக் தானே கொஞ்சம் ஸ்டார், அப்படின்னா நிறைய மக்கள் வருவாங்கன்றதுனால அப்படி போட்டு விட்டுருது. அது அங்கே பார்த்தா தலைவர் ரவஞ்சாதியும் இல்லை உள்ளேயும் இல்லை, அங்கே தலைவர் ரவஞ்சாதியும் இல்லை உள்ளேயும் இல்லை, செயலாளர் அவர குடும்பமும் இல்லை. யாரோ பயானம்னு கேள்விப்பட்டு ஒருத்தர் 2 பேர் ஜமாத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்சிமார் 2 பேர் வந்து குந்தி பள்ளிவாசல் ஹஸரத் பயான் நடத்த போறாராமண்டி. இனி எங்க பயான் யாருக்கு பண்றது? குவம் புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறீங்கன்னா. இவர் தௌஹீத்வாதி, தௌஹீத் பள்ளியின் ட்ரஸ்டி, இவர் தௌஹீத் பள்ளி வாசலின் தலைவர், செயலாளர், பொருளாளர். அவர பஞ்சாதி பிள்ளைகள்கிட்ட மார்க்கம் இல்லை. முதல்ல யாருக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கணும் சகோதரர்களே? ஹிதாயத்தை கொடுப்பவன் இறைவன், அது வேற, அதை நான் பேசல. முதல்ல சொன்னமா, பொஞ்சாதிக்கு சொன்னமா, பிள்ளைக்கு சொன்னமா, இஸ்லாத்தை படிச்சு கொடுத்தமா, நீ தொழணும், 5 நேரம் தொழணும், இதைத்தான் செய்யணும், இதான் மார்க்கம், இது சிறுக்கு, இது பிதஅத்து, இஸ்லாம் என்று வந்தால் தியாகம் பண்ணணும். சஹாபிய பெண்மணிகளோட பேரை மட்டும் தேடி தேடி வச்சுக்கிறது. ஆயிஷா, பாத்திமா, இப்போ லேட்டஸ்டாக 2 எழுத்துல பேர் தேடுறது. எங்கடா போய் பேர் தேடுறது? 2 எழுத்துல பேர் தேடித்தாங்கண்டா. பேரை மட்டும் நல்லா வச்சுக்கணும், இஸ்லாம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதிரி வாழக்கூடாது. நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தை மெரிகிற நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை பார்க்கலாம். அவர்களுடைய குடும்பத்தில் புருஷன் தியாகம் பண்ணணும்னா பொண்டாட்டி வாழை எடுத்து கேடயத்தை எடுத்து கொடுப்பா போங்கன்னு. பொஞ்சாதி தியாகம் பண்ணுறதுலையும் குறை வைக்க மாட்டார். இஸ்லாத்துக்காக கணவனை இழந்து மக்காவில் இருந்து மதீனா வரைக்கும் தன்னந்தனியாக கைக்குழந்தையை கையில் பிடித்து வந்த வரலாறுகளை நாம் பேசுகிற தௌஹீத்வாதிகள் ஏன் வந்தாங்க? புருஷன் தேவல்ல, எனக்கு தேவல்ல, அல்லாஹ் ரசூலுக்காக மறுமைக்காக அந்த ஹிதாயத்தை விட்டு கொடுப்பது நான் தயாரில்லை. மறுமைக்காக என் கணவனை விட்டு கொடுப்பேன், செல்வத்தை விட்டு கொடுப்பேன், உறவுகளை விட்டு கொடுப்பேன் என்று அப்படி வந்த சமுதாயம் எங்க? தௌஹீத்வாதி ட்ரஸ்டில தலைவர் என்று இருக்கிற இவர் பஞ்சாதிக்கு இஸ்லாம் இல்லைன்றது எங்கே இருக்கு? கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் தான் உருவாக்க வேண்டும். ஊரா எப்படி பார்ப்போம் தெரியுமா? பயான் அறிவிச்சிருக்கிறான், பள்ளியில் நிர்வாகிகளோட குடும்பமே வள்ளிக்கை இல்லை, மர எண்ணத்தில் பயான் வைக்கிறீங்க அப்படிமா. இது உண்மையா இல்லையா? எத்தனை ஊர்களில் இந்த பிரச்சனை இருக்குது தெரியுமா சகோதரர்களே? எத்தனை ஊரில் இருக்குது? அப்போ முதலில் நாங்கள் தான் நம்மை பண்படுத்த வேண்டும். எங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் நீங்கள் உங்களை திருத்தாத வரைக்கும் அல்லாஹ் எவனையும் திருத்த மாட்டான்ட்டான். அல்லாஹ் இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நீங்க உங்களையே திருத்தாத வரைக்கும் அல்லாஹ் திருத்த மாட்டான். சகோதரர்களே, திருத்தணும். என்னை திருத்த வேண்டும், என் மனைவியை திருத்த வேண்டும், என் பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்றால் ஸ்டார்ட் பண்ணணும் குடும்பத்தில் இருந்து. சகோதரர்களே, வஅன்திர் அஸீரத்தக்கல் அக்ரபீன், குடும்பத்தில் இருந்து ஆரம்பி, ஊருக்கு இல்லை.
உனக்கில்லடி உபதேசம் ஊருக்குன்ற மாதிரி தான் இன்றைக்கி நம்மளோட தௌஹீத் இருக்குது. உனக்கில்லை, அது ஊருக்குத்தான் உபதேசம், நீ செய்கிறதை செஞ்சிக்க. இது ஏகத்துவவாதியின் பண்பல்ல சகோதரர்களே. குடும்பத்திற்குள் இருந்து முதலில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை ஒரு பகுதியாக விளங்க வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, பேச்சு இருக்கு இல்லையா, நம்மளோட பேச்சு. இந்த பேச்சில் சுபஹானல்லாஹ், எங்களால் தௌஹீதை பேசி ஒரு மனுஷனை நம்ம அணுகி எங்களுக்கு சத்தியத்தை சொல்கிற பொறுமை இல்லைன்னா பேசாமல் வாயை மூடிட்டு இருந்துடணும். சில பேர் எப்படி நடந்து கொண்டு எத்தனையோ பேர் இந்த மார்க்கத்தை விட்டு ஏகத்துவத்தை விட்டு தூர ஓடி போனாங்க. அவங்களோட தவறு. குளத்தோட கோவிச்சுக்கிட்டு என்னத்தையோ கழுவாமல் இருந்த மாதிரிக்கு வேலை பார்க்கப்படாது, அது முட்டாள்தனம். ஆனால் நம்முடைய சகோதரர்களுடைய சில பேச்சுக்களால் கண்ணூடாக பார்த்த சில சம்பவங்கள் கூட இருக்குது. அவர் தௌஹீதை விளங்கி அடுத்த கருத்துலையும் அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் என்ற மாதிரி ஏதோ ஒன்றை புரிஞ்சு கொள்றதுக்காக வாராரு. வரும்போது இவர் நீங்கள் இந்த சூனிய கருத்தில் உள்ள சூனியக்காரனா, சூனியத்தை நம்புறாளா, முசிரிக்கா இப்படின்னா பேஸ்மெண்ட்டே அவனுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகலையே. முதல்ல என்ன பண்ணணும், தௌஹீதை ஏகத்துவத்தை அகீதாவை என்னன்னு அவனுக்கு வழக்கப்படுத்தணுமே. அந்த ஆளுக்கு அந்த பேஸ்மெண்ட் இல்லாதனால தான் அதுவும் சரியா இதுவும் சரியான்ற ரெண்டும் கெட்ட நிலையில் முதப்தபின் அங்கேயும் இங்கேயும் திரியிறான், இழுபட்டு திரியிறான். இவனுக்கிட்ட போயிட்டு நீங்கள் முஸ்லிக்கு பின்னால் போய் தொழுகிறீங்கன்னா சாதாரணமாக ஒரு பொதுமகன் எப்படி யோசிப்பான், அவன் சிந்தனையில் என்ன இருக்கும்? அவங்கிட்ட போய் நீ முஸ்லிக்கு பின்னால் நிற்கிறாய், அவனை எடுப்பில் நாங்கள் வசப்பாடினோம்னா சகோதரர்களை நிறைய பேர் பள்ளிவாசலுக்கே தொலை வராமல் நின்றுட்டான். அப்போ நம்மக்கிட்ட பேச்சில் பண்பாடு இருக்குதா? ரசூலுல்லாஹ் இப்படி நடந்திருந்தா? ரசூலுல்லாஹ் ஏகத்துவத்தை சொன்னார்கள், ஆனால் ஏகத்துவத்தில் விட்டு கொடுக்கவில்லை. படித்து கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் எப்படி அனுப்பி இருக்கிறான் என்றால், அல்லாஹ் என்னை படித்து கொடுக்கின்ற ஆசானாக அனுப்பி இருக்கிறான். அதே நேரம் படித்து கொடுப்பதை எளிமையாகவும் மென்மையாகவும் படித்து கொடுக்க அனுப்பி இருக்கிறான். நாங்கள் ரசூலுல்லாஹ் எளிமையாக படித்து கொடுக்க வேண்டும், மென்மையாக படித்து கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி இன்னைக்கு நம்மளோட சகோதரர்கள் பேசுகிற பேச்சே சும்மா அந்த ஆணவம் பிடிச்ச பேச்சு. ஆணவ பேச்சுக்களால் எந்த மனுஷனும் இதுக்குள்ளே இருக்க மாட்டான், ஜமாத்தை விட்டு ஓடிடுவான். ஜமாத்தல்ல இஸ்லாம், அது வேற. ஆனால் இந்த ஜமாத் ஏன் கட்டமைக்கப்பட்டது? சத்தியத்திற்காக, தௌஹீதுக்காக, ஏகத்துவத்திற்காக. ஏனைய கொள்கைகள் தவறு என்று சொல்லி கட்டமைக்கப்பட்டது. அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்து நிறைய பேரை கலட்டி போடக்கூடிய வேலையை பார்க்கிறோம். பேச முடியலன்னா, உன்னால நல்லது பேச முடியலையா, ஃபல்யக்குல் ஹைரன் அவ்லியஸ்முத், வாய மூடிட்டு இருப்பா. நீ அல்லாஹ்வை மறுமையை நம்பினவனாக இருந்தால் வாய மூடிட்டீங்க, இல்லைன்னா போயிடுவா நிறைய பேர். அப்படி இஸ்லாம் நமக்கு வழிகாட்டு அந்த பண்பாட்டை காணல. அடுத்தது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தௌஹீதை சுமந்திருக்கிற நாம் இன்னொரு கட்டத்தையும் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏகத்துவம்னு நாங்கள் சொல்கிறதுனால ஏகத்துவத்தை பற்றிய அறிவுன்றதை நாங்கள் வளர்த்துக்கலன்னு வைங்க. ஏகத்துவ கொள்கையில் உள்ள அறிவு, அந்த அறிவை வளர்த்து கொள்ளலைன்னு சொன்னால் நாம் ஏகத்துவவாதியாக இருந்து வேலை இல்லை. ஏகத்துவம்னா என்ன? குர்ஆனுடைய விளக்கமாக இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகள் தான் ஏகத்துவம், தௌஹீத். அந்த சத்தியத்தை தான் நம்ம மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறோம். இதை பற்றிய அறிவு, இதை பற்றிய தெளிவு நம்மக்கிட்ட இல்லைன்னா சகோதரர்களே, ஏகத்துவத்தில் நம்மளால் நிலைச்சிருக்க இயலாது. ஏகத்துவவாதி இடத்துல தொழுகையில் என்ன சட்டம்ன்றதுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது இல்லையா? தொழுகையில் என்ன சட்டம்ங்கிறதுல இன்னும் சந்தேகம் இருக்குது. ஷஹாதாவுக்கு பிறகு உள்ளதே தொழுகைதான்ப்பா. ஷஹாதாவுக்கு பிறகு உள்ளது தொழுகை என்றால் ஃபஅலம், நீங்கள் படிக்க வேண்டியது அல்லாஹுவை பற்றி மட்டுமல்ல, அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எதையெல்லாம் கற்றுத்தந்தானோ அத்தனையையும் படிக்க வேண்டும். தலையாய கடமை தொழுகை என்றால், தொழுகையில் நாங்கள் நிற்கும் பொழுது அந்த தொழுகை குறித்த அறிவில்லாமல் செய்யப்படுகிற அமல் புறக்கணிக்கப்படும், அல்லாஹுவால் நிராகரிக்கப்படும். அப்போ தௌஹீத்வாதியாக இருந்து இன்னும் கோல் போடுறாருன்னா, மௌலவி தொழுகையில் வரல ஆட்டேலுமா, அப்போ இன்னுமே நீங்கள் ஆற்ற விஷயத்தில் முடிவுக்கு வரல.
தொழுகையில் வரலாற்றேலுமாண்டு இன்னும் நமக்கு சந்தேகம் நீடிக்கிறது என்றால், நெஞ்சில கை கட்டுறதுல இன்னும் சந்தேகம் நீடிக்கிறது என்றால், சகோதரர்களே, இன்னுமே நமக்கு தொழுகையில் உள்ள விளப்பம் இல்லைண்டா நாங்கள் என்னத்தை தௌஹீதில் படித்தோம்? அறிவு என்பது, இந்த தௌஹீதை பற்றிய கல்வி என்பது ஒவ்வொரு ஏகத்துவவாதியிடத்திலும் அடிப்படையாக இருக்கணும் சகோதரர்களே. எதிரியுடைய பலத்தையும் பலவீனத்தையும் பற்றிய அறிவு எங்க நமக்கிட்ட இல்லையோ அங்க கீழே தான் நாம் நிற்போம். எதிரிண்ட யாரு? சுன்னத் வல் ஜமாத்காரன் தௌஹீதுக்கு எதிரி தானே. சுன்னத் வல் ஜமாத்காரங்களோட கொள்கை வழிகேடுன்றது நமக்கு தெரியும். அந்த வழிகேடு குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானதை இஸ்லாம் மனோ இச்சையெல்லாம் அவர்கள் இவர்கள் சொன்னார்கள் பூத்தி வச்சு இஸ்லாம் ஆக்கியிருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம், அவங்களோட பக்கம் நியாயம். இப்போ நம்ம அவங்களோட பேச போகும்போது அவன் ஒரு கேள்வி கேட்டுருவான். கேள்வி கேட்ட உடனே இவருக்கு அதுக்கு பதில் இல்லை. தௌஹீத்வாதியாக இருப்பார், பதில் இல்லை. குர்ஆன்ல ஹதீஸில் இதான் சத்தியம் ஏகத்துவம் என்று இருப்பார். வழிகேட்டுக்கு பதில் சொல்ல தெரியாத இடத்துல நின்றுவார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சாரியாவை அழைத்து இங்கே மதீனாவில் இருந்துக்கிட்டு பேசினாரு. சாரியா கேட்டார், சாரியா அல் ஜபல்ன்றாங்க. அவர் மலையில் ஏறிக்கிட்டாருன்னு ஒரு செய்தியை சொல்லிடுவான். தௌஹீத்வாதி முடிவு என்னடா, இவ்வளவு தூரத்தில் இருந்து எப்படி உமர் ரலியல்லாஹு அவங்க பேசி சாரியா ஜபல்ல ஏறினார், மலையில் ஏறினார். ஹதீசுன் சஹீஹுன், ஹதீசுன் சஹீஹுனா எடுத்து போட்டுருவான் அறிவிப்பாளர். சொல்றா குறைய சொல்றா அப்படிமா சொல்ல வேண்டியதா. இன்னைக்கு சஹீஹான ஹதீஸ்னு வந்துட்டா சரி, அவ்வளவுதான். பேஸில் நாங்கள் இல்லாட்டி சகோதரர்களை அந்த அறிவு, அந்த அடிப்படை அறிவு இல்லைன்னா அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் போகணும். அவன் அப்படி எடுத்து வைப்பான். ஒருவர் ஆள் இல்லாத, அரவம் இல்லாத ஒரு காட்டுப்பகுதியில் திக்குமுக்காடி போய் எந்த ஒரு உதவியும் இல்லாத இடத்தில் யா ஃபுலான் எனக்கு இன்னாரே உதவி செய்யுங்கள் என்று அழைக்கிறாருன்னா அந்த இடத்துல அல்லாஹ் மறைமுகமான உதவியை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கொண்டு கொடுப்பான். ஒரு ஹதீசுன் சஹீஹுன்னு காட்டிடுவான். ஹதீசுன் சஹீஹுனா அப்படின்ட்டு இவர் முழிச்சிட்டு நிற்பார். இவருக்கு ஹதீசுன் சஹீஹுனை விளக்கப்படுத்தவும் தெரியாது, ஏற்றுக்கவும் முடியாமல் இப்போ ரெண்டுக்கும் இடையில துப்பிக்கவும் மேலாத புழுங்கிக்கவும் மேலாத நிலைமையில் ஆகிடுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அக்கீதாவில் கரெக்டாக இல்லைன்னு வைங்க, அல்லாஹ் நாடினா சூனியம் பழிக்கும் தான் போய் நிற்கணும். அக்கீதாவில் கரெக்டாக இல்லைன்னு வைங்களேன், அல்லாஹ் நாடினா சூனியம் பழிக்கும் அப்படின்ட்டு போய் நிற்கணும். இல்லா பீதி நிலா கொடுத்த விளக்கம் எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்போம். யார் விளக்கம் கொடுத்தது? யார் விளக்கம் கொடுத்த? பிஜே தான் விளக்கம் கொடுக்கணுமா? பிஜே விளக்கம் கொடுத்தா தான் அது சரி, அது அப்பதான் நமக்கு சத்தியம் விளங்கும். இந்த நிலையில நாங்க இருந்த முக்கல்லிதுகள் இல்லையா? நாங்க முக்கல்லிதுகள், தக்லீதுவாதிகள், குருட்டு பக்தர்கள். நாங்கள் குருட்டுத்தனமாக ஒரு மனிதனுக்கு பின்னால் செல்லுகிற கூட்டம் நேர்வழியை பெறாது. இல்லா பீதில் இல்லாம குர்ஆன்ல இருந்து வழங்குங்க, ஹதீஸ்ல இருந்து வழங்குங்கண்டா. கல்வி, அக்கீதா பற்றிய தெளிவு, அடிப்படை பேஸ் நமக்கிட்ட இல்லைன்னு சொன்னா நாங்கள் தௌஹீதில் நிற்க முடியாது சகோதரர்களே. இல்லா பீதின் இல்லா விளக்கம் யார் முழுசா பார்த்தீங்க? சொல்லுங்க பாப்போம். இல்லா பீதின் இல்லாத விளக்கம் யார் முழுசா பார்த்து? அந்த வசனத்துக்கு எத்தனை அர்த்தம் கொடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். சூரத்துல் பக்கராவில் 2வது அத்தியாயத்தில் 102வது வசனத்துக்கு எத்தனை அர்த்தம் கொடுக்கலாம், எத்தனை அர்த்தம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? கேள்வியெல்லாம் கேட்காத பயான பண்ண வந்தால் பண்ணிட்டு போய்த்திரு. சகோதரர்களே, ஜோக் இல்லை, ஜோக் இல்லை. இது அமானிதம். இந்த அமானிதத்துக்குத்தான் நாங்கள் மோசடி, அதனால தான் அல்லாஹ் வலூமன் ஜஹூலாங்கிறான். தௌஹீத் என்று நாங்கள் சொல்கிறது வாயளவுலண்டா எங்களுக்கு அல்லாஹ் விளக்கம் தர மாட்டான். விளக்கத்தை தேடணும். விளக்கம் அதுவாக குந்தாது, விளக்கம் குந்தாது. அங்கே சுன்னத் வல் ஜமாத் வழிகேடுண்டா அவனுடைய பலம் என்ன, அவன் எதை வச்சு அவனுடைய செய்திகளை நிறுவுகிறான்னு தெரிஞ்சிருக்கணும். என்ன ஆதாரம் வைக்கிறான்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆதாரம் எந்த அடிப்படையில் அது பிழை என்பதை பற்றிய தெளிவும் அறிவும் நமக்கு இருக்கணும். அது இல்லைன்னா அவங்கிட்ட மண்டியிட்டு காலை மடித்து குந்தி இருந்து சத்தியத்தை அடகு வைத்து விட்டு வர வேண்டும். அப்படித்தான் நிறைய சத்தியம் தோத்து போறது. அரபுமா, அரபுல என்னடா இருக்குது? அரபுல என்ன இருக்குது? அரபு ஒரு மொழி, அது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லப்பட்ட மொழி.
அது டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லப்பட்டா தமிழ் விளங்குதா, இங்கிலீஷ் விளங்குதா, உருது விளங்குதா, ஹிந்தி விளங்குதா, அப்படி விளங்கிட்டு போகலாம். அரபு தெரியாத அரபு இவர்களுக்கு வாசிக்க தெரியுமா? அரபு தெரிஞ்சவன் வாசிப்பான், அரபு தெரியாதவன் தெரிஞ்ச மொழியில படிப்பான். தெரிஞ்ச மொழியில யாரும் படிச்சமானாங்க. கொடுக்கக்கூடிய பதில்கள் அறிவை ரெண்டு வகையாக பெறலாம். ரெண்டு வகையாக பெறலாம் அறிவை. ஒன்று எப்படி பெறலாம்? நீங்களே சொல்லுங்க, ராசிக் பிரதர் சொல்லுங்க. ரெண்டு வகையாக பெறலாம் அறிவை. ஒன்று கடையில் வாங்கலாம், இன்னொரு புத்தகத்தில் வாங்கலாம். அறிவை ரெண்டு வகையாக பெறலாம். ஒன்று புத்தகங்களை வாசிப்பதினூடாக அறிவை பெறலாம், புத்தகங்களை வாசிக்கிறதனூடாக அறிவை பெறலாம். இன்னொன்று பேசுங்க, என்னத்தையாலும் பேசுங்க, கேள்வி ஞானத்தால் பெறலாம். கேள்வி ஞானம் எங்களுக்கு படிக்கிற, எங்களுக்கு அரபு தெரியாண்டு வைங்களேன், அரபு தெரியாதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. தெரிஞ்சவன் சொல்ற விஷயத்தை கேளுங்க, கேள்வி ஞானத்தால் அறிவை பெறலாம். இன்னைக்கு சாதாரணமாக அரபு மதரசா போகாதவன் கேட்குற கேள்விக்கு மௌலைக்கு பதில் தெரியாது. ஏன் தெரியாது? அவர்கிட்ட கேள்வி ஞானம் இருக்குது. இவர் புத்தக பூச்சா இருந்திருக்கிறாரு. இவன் புத்தகத்தை படித்தவும் இல்லை, கேள்வி ஞானத்திலையும் இல்லை. அப்ப நாங்க ரெண்டு வகையில் அறிவை பெற முடியுமாக இருந்தால், எங்களுக்கு அல்லாஹ் அந்த அருளை தந்திருந்தால், அரபு மொழி தெரியும் என்றால், நாங்கள் புத்தகங்களை வாசிக்கிற எங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வாசிக்கிறது, வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும் என்றால், வாசிக்கிறதுக்கு இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் புத்தகம் எடுத்து வாசித்திருக்கிறோம்? எத்தனை பேர் வாசிக்கிறோம்? எத்தனை பேருக்கு அதுக்கு நேரம் இருக்குது? இல்லை சகோதரர்களே, வாசிப்பு என்பதால் தான் இன்றைக்கு பிஜேக்கு நிகராக ஒரு மனிதர் மீடியாவுக்கு முன்னால் உட்கார்ந்துக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது வெறும் வாசிப்பு, ஆய்வோடு கலந்த வாசிப்பு அல்ல. ஆனால் ஆய்வுங்கிறது எங்களுக்கு செய்ய தெரியாட்டியும் அதை செய்கிற மனுஷன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டீங்கன்னா புத்தகத்தை வாசிக்கிறவனு ஓடிடுவான். அந்த அறிவை நாங்கள் பெற்றிருக்கிறோமா? ரெண்டு வகையான அறிவையும் புறக்கணித்து தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் வெறுமனே தௌஹீத்வாதிகளாக வாழ்றதுல அர்த்தம் இல்லை சகோதரர்களே. எதிரியினுடைய பலத்தையும் பலவீனத்தையும் தெரியாமல் தவாக்களத்தில் எவனாலும் நிற்க முடியாது. தவாக்களத்தில் நிற்க இயலாது. சிலாபத்தில் இருந்த ஒருத்தர் ஒரு மௌலவி இல்லாத ஒரு வீடியோ போட்டாருன்னா மௌலவி கோல் அடிப்பார். ராசிக் பிரதர், என்ன ராசிக் பிரதர் பதில்? அவர் மௌலவியா? அவர் டிகிரி ஹோல்டரா? போயிட்டு இந்த மதீனாவில் ரியாதில் எல்லாம் போயிட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு வந்தவரா? ராசிக் பிரதர் ஏன்பா ராசிக் பிரதர் இல்லாட்டி தேட மாட்டீங்களா? நீங்கள் தேடி படிச்ச மாட்டீங்களா? வேற வேற சோர்ஸில் இருக்குதான்னு பார்க்க மாட்டீங்களா? எங்கே இருக்கிறோம் நாங்கள்? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அறிவினுடைய அடிமட்டத்தில் வறுமை கோட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். வறுமை, அறிவு இல்லாத வறுமை ஏகத்துவவாதிட்ட இருக்கப்படாத சகோதரர்களே. இதை வளர்த்துக்கணும். அல்லாஹு தஆலா முதலாவது இறக்கின வசனமே இக்ராஹ் தான். படிராங்கிறது தான். படி, ஓது. குர்ஆனை எடுத்து வச்சா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஓதியாச்சு போ, அவ்வளவுதான். இந்த ஓதல அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் குர்ஆனை இறக்கும் போதே நபி விளக்கப்படுத்தி அந்த விளக்கத்தை நீ எடுத்துக்கொள், நீங்களும் சிந்தித்து விளங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக இதிலே சொல்லப்பட்டு விட்டது என்று விழுந்து விடாதீர்கள். மூமீன்கள் அப்படி விழமாட்டார்கள். சிந்தனையை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. தப்லீக்காரர்கள், சுன்னத் வல் ஜமாத்காரர்கள், அதற்கு எதிராக சலபிசம் பேசுகிறவர்கள் எல்லோரும் ஒரே பெல்ட்டிலே வந்து நின்று ஒட்டுமொத்த அலிகேடுகளும் தௌஹீத் என்ற சிந்தனைக்கு எதிராக இன்னைக்கு கைகோர்த்து களமிறங்கி இருக்கிறது. ஒரே ஒரு ஆள் நின்று வீடியோ முன்னால பதில் கொடுக்கிறதுனால சகோதரர்களே ஒன்றும் ஜெயிச்சிட முடியாது. ஆணி புடுங்கலாம் தெரியுமா? அந்த மாதிரி தான். அவர்களெல்லாம் மிக பிரமாண்டமாக தெரியும். பயந்துராதங்க, பயப்பட தேவையில்லை. நீங்கள் சத்தியத்தில் இருப்பவர்கள், ஹக்கில் இருப்பவர்கள் தேடுங்கள், ஆய்வு செய்யுங்கள். முடியுமானவர்கள் தேடுங்கள், தேட முடியாதவர்கள் பேசப்படுகிற செய்திகளை காது கொடுத்து கேள்வி ஞானத்தால் பெறுங்கள். சாலிமுக்கு கொடுத்த பதிலை இன்னும் பார்க்கல. நாம உண்மையை சொல்லுங்க, பார்க்கல தானே? பார்க்கல.
இதுவரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட விஷயத்தில் பேசப்பட்ட 2 தரப்பு விஷயங்களையும் நாங்கள் வாத பிரதிவாதங்களாக முழுசா பார்த்தோமா பார்க்கல. இனி எங்கே எங்களுக்கு ஞானம் வரப்போகுது? அதையே பார்க்கறதுல நமக்கு நேரம் இல்லை. இனி எங்கடா புத்தகம் பிரட்டி வாசிக்கிறது, போயா பயானம் முடிச்சுட்டு நீயும் உண்ட பயானம் அப்படின்ற அளவில் நாங்கள் இருந்தால் சகோதரர்களே, நாங்கள் இந்த தௌஹீத் என்ற கொள்கைக்குள்ளே நிலைத்து நிற்க மாட்டோம். அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை பிரட்டி கொண்டு போயிடுவான் வழிகேட்டில். யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகிறவனே, சப்பித் கல்வி அலா தீனிக்க, உண்ட மார்க்கத்தில் நிலப்படுத்தியா அல்லாஹ். எப்படி அல்லாஹ் நிலப்படுத்துவான்? அறிவு இருந்தால் தானே நிலச்சி நிற்கலாம் சகோதரர்களே. போராட முடியும் எப்போ? பலம் இருந்தால் தான் போராடலாம். நோஞ்சானா இருந்தால் அவன் அடித்து சாச்சிட்டு போயிடுவான். பலம், அறிவு பலம் சகோதரர்களே. ஆயுத பலத்தை விட உச்சாணி கொம்பில் நிற்பது அறிவு பலம். அறிவை தேடுறதுனா மார்க்க அறிவை தேடுறதில் நாங்கள் பூச்சியமாகிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அறிவை பற்றி பேசுகிறேன்னா அதுக்கு இன்னொரு மணித்தியாலும் நீங்கள் வரணும். சரியா? அறிவை பற்றி நான் பேச வரல. பேஸ் அறிவு இருக்கணும். நம்மளோட தௌஹீத் வாதிட்டு அறிவு இருக்கணும். எனவே தௌஹீத் என்ற கொள்கையில் பயணிக்கும் போது நிறைய விமர்சனங்கள் வரும். இன்றைக்கு நம்மளை எப்படி விமர்சிக்கிறான் சொல்லுங்க பாப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன விமர்சிக்கிறான்? குர்ஆன் மறுப்பாளர்களுங்கிறான். ஆனால் நம்ம குர்ஆன் மறுப்பாளர்களா? ஹதீஸ் மறுப்பாளர்களுங்கிறான். நாங்கள் ஹதீஸை மறுக்கிறவங்களா? நாசிபிகள் என்றான் இல்லையா? நாசிபி என்ற அந்த சிந்தனைன்றது என்னன்னு படிச்சிங்களா யாராவது? முத்தசிலா, அது ஒரு விமர்சனம் இருக்குது. நாசிபி என்ற ஒரு சிந்தனை என்னன்னு படிச்சிங்களா? விமர்சனம் வந்துச்சு. விமர்சனம் வந்த உடனே நம்ம யோசிக்கிறோம், அடே நாசிபி என்றான். நாசிபி சிந்தனைன்றதுல இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்கங்கிறான். அது என்னடா நாசிபி சிந்தனை? எடுறா தேடி பார்ப்போம். கைக்குள்ளே தான் இன்டர்நெட் இருக்குது, இதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. நீ தேவையில்லாத அவ்வளோவையும் பார்க்குறாய். சரி, ஒரு நாசிபியா சிந்தனை என்னன்னு எடுத்து நாசிபி சிந்தனை என்னன்னு தேடி பார்த்தோமா? எத்தனை பேர்கிட்ட ஃபோன் இல்லை சொல்லுங்க பாப்போம். யார்கிட்ட ஃபோன் இல்லை? யாருக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை? எல்லாண்ட கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்போது சகோதரர்களே, நாசிபியா சிந்தனை உண்டு. இன்றைக்கு நமக்கு ஒரு முத்திரையை குத்தி இருக்கிறான். என்ன நாசிபியா சிந்தனை தேடினமா? தேடல. ராசிக் பிரதர் தேடினமா? அதான் அறிவு வறுமை. அறிவினுடைய வறுமை அதுதான். நமக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் பொழுது உடனே அதை சிந்தனையை கூர்மையாக்கி கொண்டு அது என்ன என்று தேடி பார்த்துட்டு அடுத்த கேள்வி என்னன்னு கேட்கும்போது பதில் சொல்றதுக்கு ரெடியா இல்லாட்டி அவன் அறிவின் வறுமையில் இருப்பவன். ஏன் பேசுறீங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, ஜோக்கா எடுத்துக்காதங்க. இந்த அமானிதத்துக்கு நாங்கள் சுமக்க முடியாத ஒரு சுமையை சுமந்திருக்கிறோம். படிப்பதும் தேடுவதும் சிந்திப்பதும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கியம். அதில் நாங்கள் புற வச்சு கொண்டு இந்த உலகத்தில் தௌஹீத்வாதியாக வாழ்ந்து வேலை இல்லை. அடுத்த கட்டம் இது தொடர்ந்து பேசிக்கிட்டு போகலாது. இப்போ 12 மணி. அடுத்த கட்டம் கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக்கொள்கிறேன். என்னண்டா, இப்போ நாம் தௌஹீதில் இருக்கும்போது சகோதரர்களே, ஒன்று நாம் பண்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும். 2வது அந்த தௌஹீத் சம்பந்தப்பட்ட அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். 3வது கட்டம், எந்த கொள்கையை சரிகான்றமோ அதில் கரெக்டாக உறுதியாக நிலச்சி நிற்கணும். இப்போ இவர் நம்மளோட தலைவர் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அவ்வளோ வீரியமானவங்க எல்லாம் அவர் அடித்த போம்பேலே ஓடிட்டாங்க. வீரியம் போச்சு. தஜ்ஜால் வார காலத்தில் சொர்க்கத்தை நரகத்தையும் காட்டினாண்டா போச்சு. ஈமான் போச்சு, அப்படியே போச்சு, அவ்வளோதான். ஈமான் எப்போ கரெக்டாக இருக்குன்னு தெரியுமா? முதல்ல எங்கள்கிட்ட பொறுமை இருக்கணும். மார்க்க அறிவை படிக்கும்போது பொறுமை இருக்கணும். பொறுமை இழந்துட்டோம்னா அறிவை பெற மாட்டோம். பேஸ் அடிப்படை இதுதான். அறிவை எப்போ பெறுவோம்னா நம்மக்கிட்ட பொறுமை, முதலாவது பொறுமை இருக்கணும் இந்த கொள்கையில். அதுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். மூசா நபி அவங்களோட சமுதாயத்துக்கு அல்லாஹ் செஞ்ச அருளை எல்லாம் ஞாபகப்படுத்துவார். இப்படி அல்லாஹ் நமக்கு செஞ்சுருக்கிறான், காப்பாற்றினான், ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாற்றினான், இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருப்பார். இருக்கும்போது சொல்லிடுவார், நான் தான் மனிதர்களே சிறந்தவரும்பார். இல்லைன்னா மற்றவங்களோட நான் தான் அறிஞ்சவன்ன்றுவார். எனக்குத்தான் எல்லா அறிவும் தெரியும்ன்ற உடனே அல்லாஹ் சொல்லுவான், மூசா நீங்கள் எல்லாம் அந்தளவு பெரிய அறிவாளி இல்லை, உங்களைய விட ஒரு ஞானம் உள்ளவர் இருக்கிறாருன்னு. துல்லினி அலைஹியா, அல்லாஹுவே எனக்கு அவர் கொஞ்சம் காட்டித்தாயா அல்லா, யார் அந்த ஆள், என்னைய விட அறிவாளியா அப்படின்னு.
ஆமாம், நீ போ. அந்த அந்த கதை தெரியும் தானே நமக்கு, மூசா நபி போனது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி போனது. அப்போ போவார். போன உடனே அவர் மூஞ்சில் ஒரு துணியை போட்டு படுத்துக்கிட்டு இருப்பார். படுத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் போயிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி அவரை எழுப்பி, ஆனால் மூசாம்பார். வமன் மூசா, எந்த மூசா அப்படிம்பார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு மூசா நபியே தெரியுமா? மூசா நபியா அவருக்கு தெரியாது, முன்ன பின்ன தெரியாது. இவர் போயிட்டு ஆனால் மூசா, அவர் எந்த மூசா? ஆனால் மூசா மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பின மூசா. அப்படியா? நீ என்னத்துக்கு வந்திருக்கிறாய்ன்னு திருப்பி கேட்பார். ஏன் வந்திருக்கிறாய் அப்படின்ற உடனே இவர் சொல்லுவார், உங்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்த அறிவை எனக்கு படிச்சுட்டாங்க, அதுக்கு தான் படிச்சுட்டு போக வந்திருக்கிறேன்னுபார். படிச்சுட்டு போக வந்தீங்க, எனக்கிட்ட படிக்கிறேன்னா உங்களால் இயலாது. என்ன எனக்கிட்ட படிக்கிறேன்னா உங்களால் படிக்க இயலாது. அப்போ இவர் கேட்பார், ஏன் படிக்க இயலாது? நீ பொறுமையாக இருக்க மாட்டாய் மூசா அப்படிம்பார். இல்லை நான் பொறுமையாக இருப்பேன் அப்படிம்பார். 3 மெட்டர் தான், சாப்டரை க்ளோஸ் பண்ணி அனுப்பிடுவார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. 3 விஷயந்தான். இன்னும் இருந்திருந்தால் நிறைய படிச்சிருப்பார். இப்போ அங்கே என்ன எடுத்துக்காட்டப்படுதுன்னா, இது முஸ்லீமில் வர ஹதீஸ், குர்ஆன்லேயும் அந்த சம்பவம் வருது. பொறுமை தான் மெயின். பொறுமை இருக்கணும் எங்களுக்கு. 1 அவர் 1.5 அவர் 2 அவர் பிஜே பேசியிருக்கிறார். மனுஷனுக்கு கேட்கல 2 அவர். ராசிக் பிரதர் மைக்கை புட்டிச்சா 1 ஹவரும் 52 நிமிஷமும் பேசியிருப்பார். சாலிம் அவங்களோட விஷயத்துக்கு அவர் பேசின அந்த பதிலை வந்து கேட்குறேன்னா பொறுமை வேணும். பொறுமை இல்லாட்டி அந்த அறிவு நமக்கு கிடைச்சாது. அப்படித்தான் நிறைய அறிவை கடந்து வந்திருக்கோம். இப்போ இந்த பொதுக்குழு வரைக்கும், தேசிய பொதுக்குழு வரைக்கும் நிறைய அறிவை கடந்து இங்கே வந்திருக்கிறோம். அப்படித்தான் 1.5 அவர் பார்க்க மனுஷனுக்கு நேரம் இருக்கா? நமக்கே நம்ம வேலை வெட்டி பார்க்க நேரம் இல்லை. ஃபோனை வச்சுட்டு பேசுகிறார் முடிச்ச மாட்டான் இந்த ஆள் அப்படின்ட்டு மூடி வச்சாச்சு. அவர் என்ன மேட்டரை பேச வந்தாரோ நாசிக் மன்சூகில் வந்து நிப்பாட்டிடுவார். அதுக்கு அங்கால தெரியாது. நாசிக் மன்சூக் தான் லாஸ்ட் பாயிண்ட், எண்ட். அதுக்கு பிறகு உள்ள அறிவு தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, பொறுமை என்பது மிக முக்கியம். அறிவை தேடுகிற விஷயத்தில் தேடக்கூடிய அந்த அறிவோடு நாம் வாழும் பொழுது அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மஸ்தகிம், ஸ்டடியாக நில்னாங்கிற ரசூலுல்லாஹ். எங்களுடைய ஈமான் எந்த அளவு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சோதனைகளும் விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து குர்ஆன் மறுப்பால் சொல்லிட்டு போயா, அதுக்கு பதில் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு இருக்கணும். அவ்வளோ கிளியராக பர்ஃபெக்டாக அதுக்குரிய தயாரிப்புகளோடு நாம் இருக்கணும். குர்ஆன் மறுப்பாளரா? எப்படி குர்ஆன் மறுப்பாளர் அப்படின்னு நாம் அதை விளக்கப்படுத்த தெரிஞ்சிருக்கோம். குர்ஆன் மறுப்பாளர்கள் யார்? ஹதீஸோடு முரண்பாடு கற்பித்து அதை மறுத்துவிட்டு குர்ஆன் என்ற முத்தவாத்திரோடு ஒரு ஹதீஸ் முரண்பட்டு வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிற நீ ஹதீஸ் மறுப்பாளனா? ஹதீஸோட முரண்பட்டாலே ஏற்றுக்கிறாம, அந்த ஹதீஸ் குர்ஆனோட முரண்பட்டாலே சஹீஹ் என்று ஏற்றுக்கிற நீங்கள் குர்ஆன் மறுப்பாளர்களா? அதை நாங்கள் குர்ஆனோட ஒப்பிட்டு அதனுடைய கருத்து ரீதியாக அது பிழை இருக்கிறேன்னு சொல்கிறோம். நாங்கள் அது குர்ஆன் மறுப்பாளர்களா என்று கேட்கக்கூடிய தெளிவும் அறிவும் சிந்தனையும் நம்மக்கிட்ட இருக்கணும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு எத்தனை செய்திகளை குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி அதை இந்த சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்கிறோம் என்ற அந்த தெளிவு கூட இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய 100க்கு 100% இல்லை. உண்மை. நீங்கள் இல்லை என்று மறுத்தாலும் அதான் உண்மை. லாஸ்ட்டாக ஒரு செய்தி பிஜே வந்து ஒரு காரண காரியம் சொல்லி என்ன செஞ்சிருப்பார், இது வந்து அடிப்படைக்கு மாற்றமாகவும் குர்ஆனுடைய செய்திக்கு மாற்றமாகவும் இது இருக்குதுன்னு சொல்லி மறுத்திருப்பார். லாஸ்ட்டாக தெரியுமா அது என்னண்டு? ஹதீஸ மறுக்கல்ல, எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை வாதங்களும் பெர்ஃபெக்ட். என்ன செய்தின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதானே? அது கடைசியாக சொல்லலை, 2022 சொன்னது. அதை இப்போ எடுத்து பரப்பிக்கிட்டு போகிறானுகள். ஆனால் அது கூட நமக்கு தெரியலை. மக்காவில் நான் அதாவது நபித்துவம் எனக்கு தரப்படுவதற்கு முன்னால் மக்காவில் நான் போகும்போது ஒரு கல் எனக்கு சலாம் சொல்லும், அந்த கல்லை நான் அறிவேன் அப்படின்னு ரசூலா சொல்லுவாங்க. அது எனக்கு சலாம் சொல்லி கொண்டிருந்தது, இப்போதும் அந்த கல்லை நான் அறிவேன் ரசூலா சொல்லுவாங்க. அது ஹதீஸ் இல்லை என்றது காரணகாரியத்தோடு விளக்கப்படுத்தப்பட்டு தெரியும் தானே? எல்லாம் தேடுங்க, படியுங்க இன்ஷா அல்லாஹ். அப்டேட் பண்ணணும். ஃபோனை அப்டேட் பண்ணி, பிஸ்னஸ் அப்டேட் பண்ணி, குடும்பத்தை அப்டேட் பண்ணி, எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு நாம் வந்து மற்ற விஷயங்களெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு போகும்போது
ஏகத்துவம் தௌஹீத் என்ற சிந்தனையை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணாட்டி துருப்பிடிச்ச கம்பி தான், உடச்சி வீசிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. இந்த சின்னஞ்சிறிய கூடாரம் காலியாக்கப்பட்டு விடும். ரசூலுல்லா பத்ருகளத்தில் இருந்து ரசூலா தான் கேட்டாங்க, அந்த உறுதி தான் நமக்கு வேணும். ரசூலா பத்ருகளத்தில் இருந்து கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த சின்னஞ்சிறிய கூட்டத்தை இன்றைக்கு நீ அழித்து விட்டாய் என்றால் இதற்கு பிறகு ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற உன்னை வணங்குகிற எந்த கூட்டமும் இந்த பூமியில் இருக்காது. பத்ருல ரசூல்லா சுஜூதில் கிடந்து அழுது கேட்டது அது சின்ன ஒரு கூட்டம் தான் சத்தியத்தில் வந்துட்டே இருக்கும், சின்ன கூட்டம்தான். அவர்களுக்கு அல்லாஹுடைய சுப செய்தி உண்டாகட்டும், அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அவர்கள் சத்தியத்தில் இருப்பார்கள். அந்த சத்தியத்தை அவர்கள் சொல்லுகிற காலங்களிலெல்லாம் எதிர்க்கப்படுவார்கள். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளால் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த நம்பிக்கையோடு பயணிப்போம். எங்களோட முதுகெலும்பாக எங்களுடைய நம்பிக்கை ஈமான் இருந்தால் அதற்கேற்ற அளவுக்கு நாங்கள் சோதிக்கப்படுவோம். சோதனையை தாங்கிக் கொண்டு பயணிப்போம். இன்ஷா அல்லாஹ் சோதனைகளை தாங்கிக் கொண்டு பயணிப்போம். எதை என்றாலும் ஃபேஸ் பண்ண ரெடின்னு போகக்கூடிய அந்த ஒரு சிந்தனை தெளிவை நாங்கள் வளர்த்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதை ஷோர்ட்டாக சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். எனவே இந்த கொள்கை ஏகத்துவ பயணத்திலே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய பண்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும், அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அறிவை தேடுகிற விஷயத்தில், படிக்கிற விஷயத்தில் பொறுமை மிக முக்கியம். இந்த தெளிவை நாங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அதில் நிலைத்திருப்பது மிக முக்கியம். அல்லாஹு தாலாவுடைய தீனில் கடைசி வரைக்கும் இருந்து மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். வலா தமூத்துன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். முஸ்லீமுண்டா யாருன்றதில் தெளிவாக இருந்துக்கிறீங்க. குர்ஆன் சுன்னா என்ற பேஸ்மெண்ட்டில் இருங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் இதே கொள்கையில் கடைசி வரைக்கும் பயணிக்க வைத்து இதே சத்தியத்தில் மரணிக்கச் செய்கிற வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.